Hello all, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு என்கேஜ்மென்ட்க்கு நம்ம பண்ணிருக்க ஆரி வர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். சோ அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணிருக்கோம்ங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா பிரைட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவி வர்க் வேணாம்ங்கற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம வந்து வர்க் பண்ணிருக்கோம். பிரைட் வந்து ப்ளவுஸ் கொடுக்கல. சோ இது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து வந்து கொடுத்திருந்தாங்க ஆர்டர். சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லீவ்க்கு வந்து கஸ்டமர் வந்து ஹேங்கிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேங்கிங் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ் ஒரு 9.5 இன்ச்சஸ்க்கு வந்து வச்சுருந்தோம். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 லைன் ஆஃப் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சர்தோசி நாக்ஷி சர்தோசி சொல்லுவோம் இல்லையா, நாக்ஷி சர்தோசி 1 லைன், அதுக்கப்புறம் 4mm பீடு 1 லைன், திரும்பவும் நாக்ஷி சர்தோசி வச்சுட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து கோல்டன் கலர் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். ஸோ இது வந்து சர்தோசி ஸ்டெம் ஸ்டிச், அதுக்கு மேலே வந்து கிளிப் ஸ்டோனில் வந்து ஒரு லைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் சாரி இருக்கு இல்லையா, அந்த கிளிட்டர் சாரி வச்சு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் வந்து ஸ்டெம் ஸ்டிச் சர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போட்டு இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்தோசி ஒர்க்கும் பண்ணிவிட்டு பீட் வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கோம். ஏன்னா சாரீ வந்து ப்ளூ கலர். ஸோ சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளூ கலரில் வந்து பீட் வச்சு, ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டெம் ஸ்டிச்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ளது வந்து கொஞ்சம் திக்காக போட்டிருப்போம், மேலே உள்ளது வந்து கொஞ்சம் தின்னாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து திரும்ப ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து கிளிப் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்டெம் ஸ்டிச், அதுக்கு மேலே வந்து திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருப்போம். எல்லாமே கோல்டன் கலர் கிளிப் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கோம். ஏன்னா சாரீ வந்து கோல்டு பேஸ்ட், அதுவுமே நம்மக்கிட்ட வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாரியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து சாரீ, கஸ்டமர் கேட்ட மாதிரியே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 ப்ளீட்ஸ் கிட்ட வச்சுருக்கோம். மோஸ்ட்லி என்கேஜ்மெண்ட்டுக்குன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரியே பண்ணியாச்சு. சென்டர் ப்ளீட்ஸ்லாமே சின்ன சின்னதாக அழகாக வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து ரொம்ப ரஃப்பான மெட்டீரியலாக இருந்துச்சு. கொஞ்சம் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 150லேருந்து இருக்குது. 150லேருந்து 300 தான் மேக்ஸிமம் பட்ஜெட்டே. ஸோ கும்பகோணம்ல யாருக்காவது சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவே விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியூராக இருக்கீங்கிறப்போ கொரியரில் சென்ட் பண்ணால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணியும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம் உங்கள் அட்ரஸ்க்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சா. புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறம் சுகர் பீட் 4mm பீட் வச்சு இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் வந்து வச்சுருக்கோம். அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மினிமல் லுக்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் யூனிக்காகவும் இருக்கும். அடுத்தது இதோட பேக் நெக் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பேக் டிசைன். பேக் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் ஆஃப் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் வந்து சர்தோசி 1 லைன், 4mm பீட் 1 லைன், அதுக்கப்புறம் சர்தோசி திரும்ப 4mm, திரும்ப ஒரு லைன் வந்து சர்தோசி வச்சுட்டு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்லீவ்க்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து திலகம் ஷேப் ஆக்கியாச்சு. ஏன்னா பேக்குக்கு வந்து கொஞ்சம் திலகம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ தட் பேக்குக்கு வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து புட்டாஸ் வந்து நெருக்க வச்சுருக்கோம். ரொம்ப எட்டக்க வைக்காமல் குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாசல். ஸோ டாசலுமே வந்து ஆரி ஒர்க்லேயே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாசலுமே வந்து அவங்க கேட்ட மாதிரி ரொம்ப குட்டியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப குட்டியாக வச்சாச்சு. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒர்க் பண்ணல. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கில் என்ன டிசைன் இருக்கோ அதே தான் ஃப்ரண்ட்டு. அப்புறம் வந்து பிரின்சஸ் கட் வந்து வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த அவங்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் வித் பட்டியோட இருந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸே வந்து வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கும்பகோணம் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க, ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே தான் கொடுத்தாங்க. ஃப்ரைடே மார்னிங் கொடுத்து சண்டே இன்னைக்கு வந்து டெலிவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக முந்தா நாள் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எல்லாமே பண்ணி உங்களுக்கு நம்ம இன்றைக்கி சண்டே வந்து கொடுத்துட்றோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் என்ன ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கும்பகோணம்ல நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி ஒர்க் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டெய்லரிங் கிளாஸஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ் 11. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.